Hello guys, I am Yuvraj. நம்ம ஆல்ரெடி வந்து டைம் டொமைனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை எப்படி ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றினா அதுதான் என்னென்னு சொன்னோம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். திரும்ப ஃப்ரீக்வன்சி டொமைன்லேருந்து டைம் டொமைனுக்கு மாற்றுறது நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாப்லாஸ் படிக்கிறப்ப என்னென்ன படிச்சிருந்தோம், பேசிக் டெஃபினிஷன், அப்புறம் பேசிக் சிக்னல்ஸோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட ரிசல்ட் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா அதோட லாப்லாஸ் வந்து எவ்வளவு 1/s. அதே மாதிரி e⁻−at எழுதுவது என்னது 1/s+a அப்படின்ற மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் சிக்னல்ஸை ஞாபகம் வச்சுக்கிற சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங், ஃப்ரீக்வன்சி ஸ்கேலிங், ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஷியேஷன், ஃப்ரீக்வன்சி இன்டகிரேஷன், டைம் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர்லி ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட பார்த்துருந்தோம், ரைட்டா. அதுக்கடுத்து இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு 3 மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். என்ன செய்யணும், பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து சிம்பிள் போல்ஸாக இருக்குதா, ஆர் வந்து ரிப்பீட்டட் போல்ஸாக இருக்கா, ஆர் வந்து காம்ப்ளெக்ஸ் போல்ஸாக இருக்கா அப்படின்றத பார்த்து அதை நம்ம எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்து இன்வர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மெத்தட்ஸையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியர்லி ஒரு 10 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ், ஓகேவா. கேட்டு, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம், அந்த மாதிரி TNEBயில் கேட்ட ப்ராப்ளம், இந்த மாதிரி தான் நான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன். இதை நான் சால்வ் பண்ணி காமிப்பேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணிட்டே வாங்க. மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறப்ப யாராவது சால்வ் பண்ணாங்கன்னா அதை பார்க்கும்போது புரியும். அதே மாதிரி புக்கில் எழுதிருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கில் நம்ம படிக்கிறப்ப புரியும். ஆனால் நம்ம நாவல் மாதிரி படிக்கக்கூடாது மேத்ஸ். என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சால்வ் பண்ணி காமிக்கிறப்ப நீங்களும் சைடில் பென் அண்ட் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணுங்கள், ஓகேவா. ரைட், இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos ωt இஸ் s/s+ω². இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். அப்படின்னா லாப்லாஸ் ஆஃப் e⁻−2t cos 4t என்ன அப்படின்றது தெரியணும். இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும். வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங்? இப்போ f(t)யோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் f(s)ஆ இருந்துச்சு அப்படின்னா e⁻−at இன்ட்டு f(t), அதோட லாப்லாஸ் என்னவா இருக்கும், அதே f(s) தான். என்ன செய்யணும், f(s) கண்டுபிடிச்சிட்டு s-க்கு பதிலாக s+a அப்படின்றத போடணும், ரைட்டா. s-க்கு பதிலாக s+a அப்படின்றத போடணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக், இங்கே -2 அப்படின்னு பார்த்த உடனே என்ன செஞ்சிருவாங்க, ஏயோட வேல்யூ -2 அப்படின்னு எடுத்துருவாங்க. நோ, நல்ல டெஃபினேஷன் நல்லா கவனிங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 2 அப்படின்னு இருக்குது, ரைட்டா. அப்போ என்ன செய்யணும், s-க்கு பதிலாக s+a, அதாவது s-க்கு பதிலாக s+2 அப்படின்னு போடணும். என்ன போட்டக்கூடாது, s-2 அப்படின்னு போட்டக்கூடாது, ரைட்டா. அப்போ நமக்கு என்ன தெரியும், cos 4t-யோட லாப்லாஸ் வந்து எவ்வளவு, s/cos 4t-க்கு சொல்கிறேன், ஓகேவா. cos 4t-க்கு லாப்லாஸ் வந்து எவ்வளவு, s/s² + 4² 4² = 16. அப்படின்னா e⁻−2t இன்ட்டு f(t) எவ்வளவு, cos 4t, இல்லையா. இப்போ இதோட லாப்லாஸ் அப்போ என்ன வரும், s/s² + 16. s-க்கு பதிலாக என்ன போடணும், s+2 அப்படின்றத போடணும். s-2ன்னு போட்டுறாதீங்க, அதனால தான் இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது s-க்கு பதிலாக s+2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் என்னது, s+2 / s+2² + 16, ரைட்டா. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி, ஓகேவா. இந்த ப்ராப்ளம் வந்து கேட் 2014 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்ட ப்ராப்ளம், ரைட்டா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த -a இருக்குது, ஸோ -2 இருக்குது, ஸோ மைனஸ் அப்படின்னு போட்டு s-2² அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த ஆப்ஷன் தப்பு, ஓகேவா. இந்த ஆப்ஷன் நீங்கள் தப்பான சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். Let x of s is equal to 3s plus 5 divided by s² plus 10s plus 21 be the Laplace transform of x of t, ஓகேவா. அப்படின்னா x of 0 என்னன்னு கேட்டிருக்காங்க. x of 0னா நமக்கு என்ன தெரியும், எப்பயுமே t is equal to 0-ஆக இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த ஃபங்க்ஷனோட இனிஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா. அந்த ஃபங்க்ஷனோட இனிஷியல் வேல்யூ அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி t tends to infinity இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம், அந்த ஃபங்க்ஷனோட ஃபைனல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ t is equal to 0-ஆக இருந்துச்சு அப்படின்னா இனிஷியல் வேல்யூ, t tends to infinity இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், இனிஷியல் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது, இனிஷியல் வேல்யூ தியரத்தோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்னது, எனக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது லாப்லாஸ் டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா
நான் திரும்ப டைம் டொமைனுக்கு மாற்றாமலே எனக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ் ஆஃப் 0 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ் ஆஃப் 0 வேணும்னா நான் என்ன செய்யணும், இது வந்து எதில் இருக்குது, டைம் டொமைனில் இருக்குது. இந்த எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்றது இதில் இருக்குது, டைம் டொமைனில் இருக்குது. இந்த எக்ஸ் ஆஃப் எஸ்ன்ற இதில் இருக்குது, ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்குது. அப்போ நான் எனக்கு எக்ஸ் ஆஃப் 0 இந்த டைம் டொமைனில் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், நான் இதை டைம் டொமைனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் t=0 அப்படின்னு போட்டு செய்யணும். ஓகேவா, பட் அது tedious ப்ராசஸ். நமக்கு இனிஷியல் வேல்யூ தியரம் ஆர் ஃபைனல் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது, எனக்கு எக்ஸ் ஆஃப் எஸ் அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருந்துச்சு அப்படின்னாலே நான் டைம் டொமைனுக்கு மாற்றாமலே இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இனிஷியல் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும், எக்ஸ் ஆஃப் 0வையோ அல்லது எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியையோ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. வாட் இஸ் அ ஃபார்முலா, இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடிய ஃபார்முலா வந்து எக்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு எஸ் டென்ஸ் டு, அதாவது லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்கே 0 இருந்துச்சுன்னா இங்கே இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா இங்கே 0 இருக்கும். ரைட்டா, அப்போ லிமிட் எஸ் டென்ஸ் டு எஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ். ஓகேவா, நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்ஸை விட்டுருவாங்க. ஓகேவா, அந்த எஸ்ஸை விட்டுறக்கூடாது, அந்த எஸ்ஸை கொண்டு வரணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நீங்கள் நாட் ஒன்லி ஹியர் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் மட்டும் இல்லை, ஜென்ரலாக நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஆர் கால்குலஸ் படிக்கிறப்போ வந்து இன்ஃபினிட்டின்னு எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்களோ அது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி ஃபார்முலா வந்துடக்கூடாது. இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 0/0, இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டி, 1/∞, 0/0 இதெல்லாமே வந்து என்னது, இன்டிட்டர்மினன்ட்ஸ். மேத்ஸில் 7 இன்டிட்டர்மினன்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸில் இருக்கக்கூடிய 7 இன்டிட்டர்மினன்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே போட்டலாமா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்ஃபினிட்டி அப்படின்னு வருது அப்படின்னா இன்ஃபினிட்டி மேலே அப்படியே போட்டக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா 1/∞ அப்படின்ற ஃபார்ம் வர்ற மாதிரி போட்டுக்கணும். ரைட்டா, 1/∞ வேல்யூ எவ்வளவு, 0. ஓகேவா, ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ் இன்டூ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னது, 3s + 5 டிவைடட் பை s² + 10s + 21. ஓகேவா, ரைட். இப்போ இதில் தான் நான் என்ன செய்ய போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த எஸ் இங்கே போட்டுக்கலாமா, மேலே போட்டுக்கலாமா, இன்ட்டு எஸ். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, எல்லாமே எனக்கு என்ன இருக்கணும், நான் s =∞ அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா, அப்படி இருக்கிறப்ப இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும், இன்ஃபினிட்டி 1/∞ ஃபார்மில் வரும். 1/∞ ஃபார்மில் வந்துச்சுன்னா நான் என்ன செய்யலாம், 0 அப்படின்றத போடலாம். ஓகேவா, அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதுலேருந்து எஸ்ஸை காமன் எடுக்கலாமா, எஸ்ஸை காமன் எடுத்தால் ஒன்று வரும். இங்கே ஏற்கனவே வெளியே ஒரு எஸ் இருக்குது, இங்கே எஸ்ன்றது வெளியே காமன் எடுத்திருக்கேன். ஸோ s², அப்போ 3/, எஸ்ஸை காமன் எடுத்திருக்கோம், ப்ளஸ் 5 டிவைடட் பை எஸ்ன்னு வருமா, எஸ்ஸை மட்டும் தான் காமன் எடுத்திருக்கேன், டிவைடட் பை என்ன இருக்கும், இதிலேருந்து என்ன செய்யலாம், s² காமன் எடுங்க. ஏன்னா s² காமன் எடுத்தால் தான் என்ன வரும், இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும், இங்கே கீழே s அப்படின்னு வரும், இங்கே கீழே s² வரும். ஓகேவா, ஸோ அப்போ s² காமன் எடுத்தீங்க அப்படின்னா 1 + 10/s + 21/s², இல்லையா. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த s²ரையும் இந்த s²ரையும் இந்த s² கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணால் என்ன செய்யலாம், s =∞ அப்படின்ற சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஓகேவா, அதே மாதிரி இந்த டேர்ம் 0 ஆயிரும், அதே மாதிரி இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும், 3/1 அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஓகேவா, ஆன்சர் இஸ் 3. இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த எஸ்ஸை விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்திருக்கும். அந்த ஆன்சர் தப்பு. ஓகேவா, இந்த எஸ்ஸை விட்டுறாதீங்க, பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது, எப்பயுமே இன்ஃபினிட்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், 1/∞ அப்படின்ற ஃபார்முலா இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், வெளியே அந்த டேர்மை காமனாக எடுத்துகிட்டு 1/s அப்படின்ற கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இது வந்து கேட் 2014 EEE கேட்ட கொஸ்டின். ஓகே, ரைட். அடுத்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். With initial values y of 0 is equal to y dash of 0 is equal to 1, the solution of the differential equation அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், x = 1 அப்படின்னு சொல்லி போட்டால் அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐதர் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணலாம், லாப்லாஸில் தான் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வச்சு சால்வ் பண்ணுறப்ப நம்ம என்னென்னலாம் செய்யணும்,
ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ அங்கே என்ன செய்வோம், d²/dx² அப்படின்றத என்ன செய்வோம், கேபிட்டல் d² அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியாக ரூட்ஸ் எடுத்து அந்த ரூட்ஸோட நேச்சர் வந்து சிம்பிளாக இருக்கா, ஆர் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கா, ஆர் வந்து ரிப்பீட்டட் போல்ஸாக இருக்கா அப்படின்றத பார்த்து நான் என்ன செய்யணும், அதை நான் ஒவ்வொரு விதமாக சால்வ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அண்ட் தென் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. பட் இங்கே வந்து பாருங்கள் லேப்லாஸ் நம்ம ஆக்சுவலாக நம்ம எதுக்காக லேப்லாஸ் வந்தோம், இப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்லாஸில் சால்வ் பண்ணாலும் அதே டிடிஎஸ்னஸ் தான், ஆர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணாலும் அதே மெத்தட் தான். எதுக்கு லேப்லாஸுக்கு வர்றோம், பிகாஸ் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போக 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 டிடிஎஸ்னஸ் அதிகமாகும். அதனால தான் நம்ம எங்கே வர்றோம், ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு வர்றோம். ஃப்ரீக்வன்சி டொமைனில் வச்சு நமக்கு தேவையான அல்ஜிப்ரிக் ஃபார்ம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், டைம் டொமைனுக்கு மாற்றிடுறோம். அது அப்படி மாற்றுறதா என்னன்னு சொல்கிறோம், இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஐதர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம், ஆர் லேப்லாஸ் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸுக்காக லேப்லாஸ் மூலமாக சால்வ் பண்ண போகிறேன். லேப்லாஸ் மூலமாக சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியணும், ஒரே ஒரு நிமிஷம் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். Laplace one thing this ஸோ இதில் பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போது இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இதில் என்ன இருக்குது, f(t) அப்படின்றதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் f(s) இருந்துச்சு அப்படின்னா இந்த f(t)யை நான் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நான் என்ன செய்யணும், வாட் இஸ் த ஃபார்முலா, s × f(s) மைனஸ் f(0). ஓகேவா. இந்த f(0) அப்படின்றது வந்து என்னது, என்னோட இனிஷியல் வேல்யூ. அந்த ப்ராப்ளத்துலேயே பாருங்களேன், அதை நான் அங்கேயே சொல்லணும்னு இருந்தேன். இந்த ப்ராப்ளத்தில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்குது, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இதெல்லாமே வந்து என்னது, இனிஷியல் வேல்யூ ஆர் பவுண்ட்ரி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. அது எல்லாமே எதில் இருக்குது, டைம் டொமைனில் இருக்குது. ஓகே ரைட். ஓகேவா. அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள், d²f/dt² இருந்துச்சுன்னா வந்து என்னது, s² f(s) மைனஸ் s × f(0) மைனஸ் f'(0). இது உங்களுக்கு தெளிவாக தெரியல, f'(0). ஓகேவா. f'(0) அப்படின்றத போடணும். ஓகேவா. ஸோ இந்த f(0) ஆர் f'(0) அதெல்லாம் எதில் இருக்குது, டைம் டொமைனில் இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பவுண்ட்ரி வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ரைட். அங்கே அவங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. அப்போ d²y/dx அப்படின்றது எப்படி எழுதலாம், d²y/d² அப்படின்றத s × y(s) s² y(s) மைனஸ் s × y(0) மைனஸ் என்னது, y'(0). ஓகேவா. இந்த டேர்முக்கான லேப்லாஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கிறப்ப EEE அண்ட் EC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சுருவோம், இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதுகிறப்ப எப்படி எழுதிடலாம், d²/x² அப்படின்றது s² மட்டுமே போட்டுடலாம், s² × y(s). இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம எழுத மாட்டோம், ஏன் எழுத மாட்டோம், பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வந்து என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் = லேப்லாஸ் ஆஃப் ஆர் ஃப்ரீக்வன்சி டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அவுட்புட். ஓகே. லேப்லாஸ் ஆஃப் y(t) divided by Laplace of x(t)ன்னு போடுவீங்க. பட் கண்டிஷன் என்ன பார்ப்பீங்க, 0 இனிஷியல் கண்டிஷன் அல்லது சிஸ்டம் ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதே கன்ஃபியூஷனை இங்கே கொண்டு வந்துடாதீங்க. இங்கே வந்து அப்படி எதுவுமே சொல்லலை, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கல. நம்ம என்ன செய்கிறோம், அதே மாதிரி இங்கே பவுண்டரி வேல்யூஸையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்கேஸ் பவுண்டரி வேல்யூஸ் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இதையும் விட்டுறலாம். ஓகேவா. இந்த தப்பை பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த மிஸ்டேக். ஓகேவா. கண்ட்ரோல் சிஸ்டம் பாடம் படிக்கிறப்ப இங்கே அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அங்கே வந்து என்ன செஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எழுதிடுறாங்க. அங்கே இந்த மாதிரி போட்டால் கூட பிரச்சனை வராது, ஏன்னா பிகாஸ் என்னவாக இருக்கும், இது 0 ஆயிரும். ஆனால் அங்கே படிச்சுட்டு வந்து திரும்ப இங்கே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை விட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் தப்பாயிரும். ஓகேவா ரைட். அடுத்தது செகண்ட் ப்ளஸ் இந்த டேர்மு கரஸ்பாண்டிங் எழுதியாச்சா. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 அப்படின்றத விட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ அந்த 4 விட்டுறாதீங்க. 4 × இதுக்கு என்ன செய்யலாம், dy/dx அப்படின்றத எப்படி எழுதலாம், s y(s) மைனஸ் y(0). ஓகேவா. இது ஸ்மால் y, இது வந்து இதில் இருக்குது, டைம் டொமைனில். ஓகேவா. இது வந்து என்னது, கேபிட்டல் டொமைன். ஜென்ரலாக வந்து டைம் டொமைனில் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப ஸ்மால் போடுவோம், ஃப்ரீக்வன்சி டொமைனில் சொல்கிறப்ப கேபிட்டல் போடுவோம். ரைட்டா ரைட். இந்த 4 அப்படின்றத விட்டுறாதீங்க. நிறைய பேர் ஹரிபரியாக செய்கிறப்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 4 அப்படின்றத விட்டுருவாங்க, ப்ராப்ளம் தப்பாயிரும். ஓகே. ப்ளஸ் 4y(s) = 0. ரைட்டா. இப்போ சால்வ் பண்ணலாமா. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், s² தனியாக எழுதுங்க, அடுத்து s டேர்ம்லாம் தனியாக எழுதுங்க.
அதுக்கு அடுத்தது சாரி y ஆஃப் s டேர்ம்ஸ் எல்லாமே தனியாக எழுதுங்க. அதுக்கு அடுத்தது y ஆஃப் 0 டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதுங்க. y டேஷ் ஆஃப் 0 டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதுங்க. அப்போ y ஆஃப் s காமன் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், இங்கே s ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேருந்து என்ன இருக்குது 4s இருக்கா 4s ப்ளஸ் இங்கே வந்து 4 இருக்கா 4 y ஆஃப் s டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதியாச்சா மைனஸ் s டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதுங்க. சரி இது y ஆஃப் 0 டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதுங்க. அப்போ என்ன வரும் s ப்ளஸ் 1 அப்படின்னு வருமா. அடுத்தது y ஆஃப் 0 y டேஷ் ஆஃப் 0 எல்லாத்தையும் தனியாக எழுதலாமா. ஸோ இங்கே 4 இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 விட்டுறாதீங்க. ஸோ அப்போ இங்கே வரும் 4 அப்படின்னு வரும் ரைட்டா. மைனஸ் y டேஷ் ஆஃப் 0 இங்கே 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ y டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. இப்போ வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா y ஆஃப் 0 வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y டேஷ் ஆஃப் 0 வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி வரும், இந்த டேர்ம்ஸை இந்த சைடில் கொண்டு வந்துருவாங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், y ஆஃப் s இஸ் ஈக்குவல் டு இதை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன வரும் s ப்ளஸ் 5ன்னு வரும். 4 + 1 = 5 s ப்ளஸ் 5. இந்த டேர்ம் அப்போ என்ன வந்துடும் கீழே வந்துடும், டினாமினேட்டர் டேர்மில் வந்துடும். ஸோ s ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 4 அப்படின்னு வரும் ரைட்டா. இதுதான் வந்து என்னது என்னோட y ஆஃப் s. நான் y ஆஃப் s கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, x இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ நான் என்ன செய்யணும், இதோட இன்வர்ஸ் எடுக்கணும். அதாவது இந்த லாப்லாஸ் எனக்கு ஃபங்க்ஷன் தெரியும், இந்த ஃபங்க்ஷனோட என்ன கண்டுபிடிக்கணும், இன்வர்ஸ் டேர்ம் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. இன்வர்ஸ் டேர்ம் கண்டுபிடிக்கலாமா. அப்போ இதோட இன்வர்ஸ் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, s ப்ளஸ் 5 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 4 ரைட்டா. ஓகே. இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா a டிவைடட் பை அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுக்கணும். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், இந்த ரூட்ஸோட நேச்சர் தெரியணும். சிம்பிள் போல்ஸாக இருக்கா, ஆர் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கா, ஆர் வந்து ரிப்பீட்டட் போல்ஸாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்போ இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாமா. இதை பார்த்தோன்னே எப்படி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், s ப்ளஸ் 5 டிவைடட் பை s ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட்ஸ் வந்து என்னென்ன, வாட் ஆர் த ரூட்ஸ், -2 எத்தனை ரூட்ஸ் இருக்குது, 2 ரூட்ஸ் இருக்குது. -2 டபுள் போல்ஸ் இருக்குது. அப்போ ரிப்பீட்டட் போல்ஸ். நமக்கு ரிப்பீட்டட் போல்ஸ் அப்படின்னா எப்படி எழுதலாம் இருந்தது, s ப்ளஸ் 5 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை அந்த சிங்கிள் போல் ரைட்டா ப்ளஸ் b டிவைடட் பை s ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. மூணுக்குமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலமாக நான் பிரிச்சிருக்கேன். a அண்ட் b அப்படின்ற கான்ஸ்டன்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 மெத்தட் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒன்று வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட், செகண்ட் ஒன்று வந்து ரெசிடியூ மெத்தட். ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். இது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். எப்படி அல்ஜிப்ரிக் மூலமாக என்ன செய்யணும், இது ரெண்டுத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு s ஸ்கொயரோட கான்ஸ்டன்ட் என்ன, எஸ்ஸோட கான்ஸ்டன்ட் என்ன, தென் கான்ஸ்டன்ட் டேர்மோட கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 1 அப்படின்னு வரும், பியோட வேல்யூ 3 அப்படின்னு வரும் ரைட்டா. அப்போ என்ன வரும், இங்கே 1 அப்படின்னு ஆயிரும், இங்கே 3 அப்படின்னு ஆயிரும். ஸோ அப்போ 1/s ஸ்கொயர் அப்படின்றத பார்க்குறப்ப எப்படி இருக்குது, e⁻²t அப்படின்னு இருக்கு இல்லையா. ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, 3 டிவைடட் பை s ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது ரைட்டா. நமக்கு இந்த மாதிரி 1/s ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், t இருக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. 1/s ஸ்கொயர்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இல்லை இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா அது t. இப்போ 1/s க்யூப்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், t ஸ்கொயர் டேர்ம் இருக்க போகுதுன்னு அர்த்தம் ரைட்டா. ஆக்சுவலாக எப்படி இருக்கும், 2 டிவைடட் பை s க்யூப் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக t பவர் n-க்கு வந்து என்னது, t பவர் n-க்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n + 1 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 1 டிவைடட் பை s ஸ்கொயர்ன்னு இருக்குது, s + 2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 3 × t இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. ஆனால் இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, s + 2ன்னு இருக்குது. எப்போ வந்து எஸ்ஸுக்கு பதிலாக s + 2 போடுவோம், e பவர் டேர்ம்னு இருந்துச்சு அப்படின்னா போடுவோம். ஸோ அப்போ e⁻−2t ரைட்டா, -2t. ஆக்சுவலாக இங்கே t கிடையாது, இங்கே வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னது, x. ஸோ எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ்னே போட்டுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 1ன்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்க அப்படின்னா, போட்டு ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூவோட என்ன வரும், 0.77 அப்படின்னு வரும். தட் இஸ் தி ஆன்சர். ஓகேவா.
புரிஞ்சதா? ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிருக்கோம், 1ன்னு போட்டு ஆன்சர் எழுது. இது கேட் ப்ராப்ளம் அப்படின்னால அப்போ 2014 வந்து கேல்குலேட்டர் அலௌடாக இருந்துச்சு. ஸோ 2015க்கு பிறகு தான் வந்து கேல்குலேட்டர் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுவும் போக e⁻−1 வேல்யூவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஈவன் நம்ம TNEBலையுமே வந்து ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது சர்க்யூட் தியரியில் ட்ரிபிளியில் ஒரு கொஸ்டின் e⁻−1 அப்படின்னு வரும். e⁻−1 வேல்யூ e⁻−2 வேல்யூ, இது ஒரு 2 வேல்யூஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. e⁻1 வேல்யூயும் e⁻−2 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் e⁻−1 வேல்யூ எதோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் கான்ஸ்டன்ட்டோட சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். 0.36 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். e⁻−1க்கு என்ன, e⁻−2க்கு என்ன அப்படின்றத வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ரைட், அடுத்தது 4th ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாப்லாஸ் ஆஃப் 1 - cos t டிவைடட் பை t அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் 2009 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? 2009 அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை பாருங்கள். இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே. உங்களுக்கு ஆக்சுவலாக லாப்லாஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி கொஞ்சம் டிடிஎஸாக இருக்குது அப்படின்னா எல்லாமே ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ டிவைடட் பை டி அப்படின்ட்டு இருக்கா. ஸோ டிவைடட் பை டி இருக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரீக்வன்சி இன்டெக்ரேஷன். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், f of t அப்படின்னு இருக்குது, அந்த f of t டிவைடட் பை டி. அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம், மேலே இருக்க டேர்ம்ஸை வந்து f of tன்னு எடுத்துகிட்டு f of tக்கு f of s அப்படின்னா f of t டிவைடட் பை டிக்கு என்ன வரும், இன்டெகிரேஷன் ஆஃப் f of s இன்ட்டு ds. லிமிட் வந்து எங்கே இருந்தது வரைக்கும், இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, 0 to infinity அப்படின்னு போட்டுருவாங்க. பட் வாட் இஸ் த ஃபார்முலா, s to infinity. ஓகேவா? அது வந்து என்னது, 0 கிடையாது, s to infinity. அப்போ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மேலே இருக்க டேர்ம் அந்த நியூமரேட்டர் டேர்ம் வந்து f of t அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 1/s cos t க்கு பண்ணிங்க அப்படின்னா s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இங்கே ஒமேகாவோட வேல்யூ வந்து எவ்வளவு, 1. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு வரும், 1ன்னு வரும். ஸோ இப்போ 1 டிவைடட் பை s மைனஸ் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ இதுதான் வந்து என்னது, என்னோட f of s. ஓகேவா? இதை நான் என்ன செய்யணும், இன்டெகிரேட் பண்ணணும். எதுக்காக இன்டெகிரேட் பண்ணணும், பிகாஸ் f of tக்கு f of s அப்படின்றது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா f of t டிவைடட் பை tக்கு என்ன லாப்லாஸு, இன்டெகிரேஷன் ஆஃப் s to infinity f of s into ds. கரெக்டாக? அப்போ நான் என்ன செய்யணும், இதை இன்டெகிரேட் பண்ணணும் into ds. லிமிட் வந்து என்னது, s to infinity. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். s to infinity நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து என்னது, 0 to infinity போட்டுருவாங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாமா? ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x into dx is equal to ln x. ஓகேவா? நிறைய பேர் இதில் log xன்னு போடுவாங்க. ஈவன் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் சரி, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் பழைய ரெகுலேஷன் புக்கெலாம், இப்போ இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் பழைய நான் படிக்கிறப்ப இருந்த புக்கிலலாம் வந்து லாக்னே போட்டிருப்பாங்க. லான்னு வர்ற இடத்துல எல்லாமே அவங்க லாக்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? பட் இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாத்துலேயும் லான் அப்படின்னா என்ன மீனிங்கு, லான் அப்படின்னா லாக் பேஸ் ஈன்னு அர்த்தம். ரைட்டா? வெறுமனே லாகுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், லாக் பேஸ் 10 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கிரிவல் புக்லேயும் லாக்னே கொடுத்துருக்காங்க. ஈவன் வீரராஜன் புக், நான் சம்டைம்ஸ் வீரராஜன் புக்கில் ரெஃபர் பண்ணுறப்போ லாக்னே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த புக்கில் ரெஃபர் பண்ணாலும் சரி, கான்செப்ட் ஓகே தான், பட் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், லான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அல்லது பேஸ் ஈல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, லான். ஓகே, 1/x into dx வந்து என்னது, லான் எக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா integration of f of x, sorry, f dash of x divided by f of x இருக்கும். அதாவது கீழே டினாமினேட்டர் டேர்மில் வந்து f of x இருக்குது, அதை இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு f dash of s கிடைக்குது அப்படின்னா இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது, ln f of x. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் 1/sன்னு இருக்குது, அந்த மாதிரி s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ 1/s-ஐ s-ஐ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், ln s-ன்னு வருமா? ஓகே, மைனஸ் இங்கே வந்து பாருங்கள், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வருதா அப்படின்றத பாருங்கள். இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2s அப்படின்னு வரும். மேலே என்ன இருக்குது, s-ன்னு இருக்குது. அப்போ 2s வர்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, 2 இங்கே என்ன போட்டுக்கோங்க,
2 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த வந்து என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ நான் என்ன செஞ்சுக்கலாம் 1/2 அப்படின்றத வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுக்கு மட்டும் நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். 2s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்றதுக்கு மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், கீழே இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க டேர்ம் கிடைக்குது. ஸோ கீழே இருக்க டேர்ம் இங்கே வந்து பாருங்கள் இந்த ஃபார்முலா இருக்க பிறகு கீழே இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் டேர்ம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்து என்னது ln f of x. அப்போ என்ன வரும் ln என்ன செய்யணும் கீழே இருக்க டேர்ம் இந்த f of x போடணும். அப்போ என்ன வரும் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு போடணும். ரைட்டா? இப்போ வந்து என்ன செய்யலாம், இந்த நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், x log a இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், இது எப்படி எழுதலாம் log a பவர் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதாவது இங்கே இருக்க டேர்மாக மேலே அப்படி கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இது பேசிக் ஃபார்முலா. லாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 ஃபார்முலா இருக்கும். என்னென்ன ஃபார்முலா, log m ப்ளஸ் log n இஸ் ஈக்குவல் டு என்னது log mn. அதே மாதிரி இங்கே மைனஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் log m/n அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இந்த 1/2 இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ பவரில் 1/2 இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்கு, ரூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். பவரில் 1/2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது ரூட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ அந்த 1/2 நாங்கள் மேலே கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்தால் எனக்கு என்ன ஆகும், இதுக்கு ரூட் கிடைக்குமா, ஸோ இந்த டேர்மோட ரூட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ln a மைனஸ் ln b அப்படின்றது, அல்லது ln m மைனஸ் ln n அப்படின்றது. அப்போ நான் அதை என்ன செஞ்சுக்கலாம், s டிவைடட் பை ரூட் ஆஃப் s ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ மறக்காமல் என்ன செஞ்சிடணும், s to infinity அப்படின்ற லிமிட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ s to infinity. ஓகே, ரைட். இப்போ நான் போட்டுடலாமா? அப்போ என்ன வரும், எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும், இந்த இன்ஃபினிட்டி அப்படின்றத போடணும். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு போட்டால் என்ன வரும், இங்கேயும் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கேயும் இன்ஃபினிட்டின்னு இருக்கும். ஓகே, இது ப்ளஸ், இங்கேயும் இன்ஃபினிட்டின்னு இருக்கும். அப்போ இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டின்னு வருது. இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன இன்ஃபினிட்டின்னு எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்களா அங்கே வந்து என்ன செய்யணும், 1/2 டேர்மில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் வந்து எஸ்ஸை காமனாக எடுக்க போகிறேன். எஸ்ஸை காமனாக எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எஸ்ஸை காமனாக எடுத்தேன் அப்படின்னா மேலே எஸ் டிவைடட் பை கீழே எஸ்ஸை காமனாக எடுத்துட்டேன் 1 ப்ளஸ் s ஸ்கொயர்னு இருக்குமா, இது ஒரு ரூட்டு உள்ள. ஓகே, ஒன்றும் இல்லை, இது உள்ள, அதாவது ரூட்லேருந்து நான் s ஸ்கொயரை காமனாக எடுத்தால் ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறப்ப எஸ்ன்றது வெளியே காமனாக வரும். ரைட்டா? புரிஞ்சுதா? சிம்பிள் ஆப்ரேஷன் தான். உள்ளேருந்து s ஸ்கொயரை காமனாக எடுத்து அதை ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறேன். ரூட்டுக்கு வெளியே s ஸ்கொயர்னு வந்தால் என்ன வரும், எஸ்ன்னு வரும். அப்போ நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த எஸ்ஸையும் இந்த எஸ்ஸையும் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே வந்து என்னது 1/s ஸ்கொயர், சாரி 1/s ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? இதில் வந்து s ஸ்கொயர் காமனாக எடுத்திங்க அப்படின்னா 1/s ஸ்கொயர். இப்போ நான் என்ன செஞ்சுக்கலாம், s to infinity அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த இன்ஃபினிட்டின்ற உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இது 0ன்னு ஆயிரும். அப்போ 1 டிவைடட் பை 1 1ன்னு தான் வரும். அப்போ ஆன்சர் என்னது ln 1 மைனஸ் ln s டிவைடட் பை ரூட் ஆஃப் s ஸ்கொயர் ப்ளஸ் 1. கரெக்டாக? ln 1ஓட வேல்யூ என்னது, நமக்கு என்னது, நான் சில வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து என்னது, ln 1ஓட வேல்யூ 0, ln 0ஓட வேல்யூ எவ்வளவு, மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற சொன்னேன். ரைட்டா? அப்போ ln 1ஓட வேல்யூ எவ்வளவு, 0, s இந்த வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வேல்யூ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும், மைனஸ் ln s டிவைடட் பை ரூட் ஆஃப் s ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆன்சர், மைனஸ் ln s டிவைடட் பை ரூட் ஆஃப் s ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த ஆன்சர் அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது என்ன செய்யலாம், சம்டைம்ஸ் ஆப்ஷனில் வந்து இந்த மைனஸ்ன்னு கொடுக்காம இந்த மைனஸை மேலே கொண்டு போயிருப்பாங்க. மைனஸை மேலே கொண்டு போயிருந்தால் என்ன அர்த்தம், பவரில் -1 இருக்கும். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும், ln ரூட் ஆஃப் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை s அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அல்லது மொத்த ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், இங்கே கீழே s ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சரை இங்கே வரைக்கும் கொண்டு வர்றது பெருசு இல்லை, அதுலேருந்து சின்ன சேஞ்ச் பண்ணி ஆப்ஷனுக்கு பொருந்துகிற மாதிரி கொண்டு வரணும். ரைட்டா? ஓகே, அப்போ ஆன்சர் என்னது, ln ரூட் ஆஃப் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை s ஸ்கொயர். ஓகே, அடுத்து 5th ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் வந்து 2009 அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, t e பவர் -2t. இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீன்னு இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், t அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 1/s ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருக்க போதுன்னு அர்த்தம். e பவர் -8ன்றதா என்ன அர்த்தம், எஸ்ஸுக்கு பதிலாக s ப்ளஸ் a அப்படின்னு இருக்க போதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதை நான் என்ன செஞ்சு போகிறேன், இதை f of tன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ f of tன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 3 டிவைடட் பை காசு இல்லையா, அப்போது என்ன வரும், s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 9 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, t-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ t-ஆல் மல்டிப்ளை பண்ண நான் என்ன செய்யணும், வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி, t-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், f of t-க்கு என்னது, f of t-க்கு f of s அப்படின்றது ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக இருந்தால் t இன்ட்டு f of t என்ன செய்யணும், 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்டா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் படிக்க சொன்னேன். ஓகேவா? இது ப்ராப்பர்ட்டி, ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை நான் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அல்லது வந்து என்ன செய்யலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சர்லேருந்து நான் என்ன செய்யணும், e⁻−2t இருக்குது. இது என்ன ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் நான் என்ன செய்யணும், எஸ்ஸுக்கு பதிலாக s+2 அப்படின்னு போடணும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஆர்டரில் வேணால் பண்ணலாம். ஒன்று இதை f(t)ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். அல்லது என்ன செய்யலாம், இது f(t)க்கு நீங்கள் வந்து f(s) கண்டுபிடிச்சிட்டு தென் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் போடலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, இந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் இது கொண்டு வரலாம். ஆர் இந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து டீக்கான ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் e⁻−2tக்கான கொண்டு வரலாம். ஆப்ரேஷன் இஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், எது வந்து f(t)யாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன செய்வேன், இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை f(t)ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து என்ன செய்யலாம், எஸ்ஸுக்கு பதிலாக s+2 அப்படின்றத போட்டலாமா. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக s+2, இது வந்து எதுக்காக, e⁻2t இருக்கிறதுக்காக, ரைட்டா. அப்போ என்ன வரும், s+2 டிவைடட் பை s+2 the whole square plus 9 அப்படின்றது வந்துடும். ஓகேவா. இப்போ எனக்கு என்ன இருக்குது, மேலே இங்கே வந்து t அப்படின்றது இருக்குது, ரைட்டா. அப்போ t அப்படின்றதுனா நான் என்ன செய்யணும், இதை நான் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரைட்டா. இதை இந்த ஃபங்க்ஷனை ஒன் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ்ன்னு போடணும், ரைட்டா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா, நான் ஆன்சர் சொல்லலை, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா. ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு மைனஸை விட்டுறாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு எல்லாமே செய்வாங்க, அந்த முன்னாடி கட்டாமல் விட்டுருவாங்க. நம்ம ஏற்கனவே ப்ராப்ளத்தில் ஒரு டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்ளம் 4 அப்படின்றத விட்டுறாதீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதெல்லாமே நீங்கள் டிப்பிக்கலாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகே. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மைனஸை மறக்காமல் போட்டிருக்கேன். அடுத்தது 6th ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் 2009 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், டீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் e⁻−4tஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை f(t)ன்னு வச்சுக்கோங்க. f(t)ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும், டீயை மல்டிப்ளை பண்ணுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்றது தெரியணும். அதுக்கடுத்து இன்டெகிரேஷன் இருக்குது, டைம் இன்டெகிரேஷன் இருக்குது, அதுக்கடுத்தது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ என்ன செய்யலாம், 3 டிவைடட் பை s² ப்ளஸ் 9 வருமா, அதை sin 3tக்கு அதுக்கடுத்து டீயால் மல்டிப்ளை பண்ணால் நான் என்ன செய்யணும், இதை ஒன் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒன் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, மேலே இருக்க டேர்ம் வந்து என்னென்னு வச்சுக்கோங்க, u அப்படின்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய டேர்ம் v அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ u/vக்கான ஃபார்முலாம் மறந்துடாதீங்க. ஓகேவா. u/vக்கு என்ன வரும், vu' மைனஸ் uv' டிவைடட் பை என்னென்னு வரும், v² அப்படின்னு வரும், ரைட்டா. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ என்ன செய்யலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதுக்காக, இந்த டீக்காக. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா d/dx, இந்த மைனஸை விட்டுறாதீங்க. ஸோ இதை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -6s டிவைடட் பை s² ப்ளஸ் 9 the whole square அப்படின்னு வரும். இந்த 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 இன்டெகிரேஷனுக்கான வேல்யூ. அப்புறம் இங்கே வெளியே இருக்க மைனஸ் அது சேர்ந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு ஆயிரும், ரைட்டா. அப்போ 6s டிவைடட் பை, சாரி இன்டெகிரேஷன் சொன்னேன், இது டிஃப்ரென்ஷியேஷன். 6x டிவைடட் பை s² ப்ளஸ் 9 the whole square, ரைட்டா. அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெகிரேஷனுக்கான வேல்யூ நமக்கு என்ன தெரியும், ப்ராப்பர்ட்டியில் டைம் இன்டெகிரேஷனுக்கு ஃபார்முலா என்னது, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், டைம் இன்டெகிரேஷன். f(t)க்கு வந்து f(s) அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் f(t) வந்து என்ன வரும், 1/s வருது. இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்து 0 to t வரைக்கும் தான். நீங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த லிமிட்டை பார்க்காம போயிருவீங்க. இங்கே வந்து என்னது, டைம் இன்டெகிரேஷனில் 0 to t வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுறப்ப எனக்கு வந்து என்னது 1/s into f(s). இங்கே வந்து என்னது s to infinity. ஓகேவா. இதை மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும், இன்டெகிரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், 1/sன்னு போடணும். அப்போ இங்கே s வரும், இந்த s கேன்சல் ஆயிரும், ரைட்டு. ஆன்சர் என்ன கிடைக்கும், 6 டிவைடட் பை s² ப்ளஸ் 9 the whole square. ஓகேவா. ரைட். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா e⁻−40 எங்கே இருக்குது, e⁻−40 இருக்கா. இந்த e⁻−40 அப்படின்னா நான் என்ன செய்யணும், இது வந்து என்னது, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். அப்போ நான் என்ன செய்யணும், 6 டிவைடட் பை s+4 the whole square ப்ளஸ் 9 the whole square. கரெக்டாக. ஸோ அப்போ ஆன்சர், வாட் இஸ் தி ஆன்சர், 6 டிவைடட் பை s+4 the whole square ப்ளஸ் 9. இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவர் ஆகுது.
ஸோ இதை எஃப் ஆஃப் டின்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், டின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்டகிரேஷன், ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கு அடுத்தது டைம் இன்டகிரேஷன் 0 to t இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும், என்னது 1/s இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ், அந்த ப்ராப்பர்ட்டி இதில் கவர் ஆகுது. தென் அதுக்கடுத்து என்னது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் என்ன செய்யணும், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றத போடணும். இது வந்து என்னது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். இந்த ப்ராப்ளம் நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இதில் கவர் ஆகுது, மெஜாரிட்டியான ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்து 7th ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் தி இன்வர்ஸ் லாப்லாஸ் ஆஃப் 1 divided by s plus 1 into s square plus 4. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இன்வர்ஸ் லாப்லாஸுக்கு தான் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ரொம்ப சிம்பிள். இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னது, ஃபைண்டிங் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்போ இதில் வந்து என்னென்ன ரூட்ஸ் இருக்குது, s is equal to -1. ஓகே, ஸோ s is equal to -1ல் ஒரு ரூட் இருக்குது. இங்கே s ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு இருக்கா, அப்போ என்ன ஒரு s ஸ்கொயர் ப்ளஸ் 4 is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ s is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படின்னு வரும். அப்போ என்ன அர்த்தம், ப்ளஸ் 2i மைனஸ் 2i, ரைட்டா. அப்போ எத்தனை ரூட்ஸ் இருக்குது, ஒரு சிம்பிள் ரூட் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்குது, ரைட்டா. அப்போ நான் இதை எப்படி பிரித்து எழுத போகிறேன், 1 divided by s plus 1 s square plus 4 is equal to a divided by s plus 1 plus complex roots எப்படி எழுதணும், bs plus c divided by s square plus 4 அப்படின்றத எழுதணும், ரைட்டா. ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அல்ஜிப்ரிக் மெத்தட்லேயே சால்வ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன வரும், அல்ஜிப்ரிக் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் மட்டும் எடுங்க. அப்போ என்ன வரும், a இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் bs ப்ளஸ் c இன்ட்டு s ப்ளஸ் 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், மல்டிப்ளை பண்ணி s ஸ்கொயர் டேர்ம்லாம் தனியாக எழுதுங்க, s டேர்ம்லாம் தனியாக எழுதுங்க, அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டேர்மை தனியாக எழுதுங்க. இந்த இடத்துல ஈக்குவல் டு 1 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸோ 1 is equal to அப்படின்னு என்ன வரும், a ப்ளஸ், இது நீங்கள் இங்கே ஒரு 2 ஸ்டெப்பு வரும். ஓகேவா, a ப்ளஸ் b s ஸ்கொயர் b ப்ளஸ் c s ப்ளஸ் 4a ப்ளஸ் c, ரைட்டா. இப்போ வந்து பாருங்கள், அப்போ என்ன வரும், a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். பிகாஸ் இங்கே வந்து என்னது, இந்த இடத்துல வந்து s ஸ்கொயர் டேர்மே இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் 0ன்னு போட்டிருக்கோம். ஸோ b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், 0ன்னு வரும். s டேர்ம் ஏதாவது இருக்கா இங்கே, கோஎஃபிஷியன்ட், இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் நான் என்ன செய்கிறேன், ஈக்குவலைஸ் பண்ணுறேன். இங்கே s ஸ்கொயருக்கு முன்னாடி a ப்ளஸ் b இருக்குது, இந்த இடத்துல s ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, s ஸ்கொயர்ன்ற டேர்மே இல்லை, அப்போ 0ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்னது, s-க்கு முன்னாடி என்ன இருக்குது, b ப்ளஸ் c, இங்கே s-க்கு முன்னாடி என்ன இருக்குது, s-ன்ற டேர்மே இல்லை, அதனால என்ன செஞ்சுருக்கோம், 0 அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ 4 ப்ளஸ் a இஸ் ஈக்குவல் டு 4a ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 1, கரெக்டாக. இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குது, 3 கான்ஸ்டன்ட் இருக்குது. சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஏயோட வேல்யூ வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏயோட வேல்யூ 1/5, பியோட வேல்யூ -1/5 அண்ட் தென் சியோட வேல்யூ 1/5. ஓகேவா, ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கிறதா நிறைய டவுட்ஸ் வரும். ஓகே, நிறைய மிஸ்டேக்ஸும் வர்றது இந்த இடத்துல தான். ஓகே, இது நிறைய தாட்டி சால்வ் பண்ணி பாருங்கள். ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ அண்ட் தென் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எல்லாத்தையும் போட்டுடலாமா. ஸோ அப்போ என்ன வரும், 1/5 divided by s plus 1 plus -1/5 இது b யோட வேல்யூ s plus c யோட வேல்யூ என்னது 1/5 divided by s square plus 4, கரெக்டா. ஓகே, இப்போ நான் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சிடலாம், 1/5 divided by s plus 1 plus என்ன செஞ்சிடலாம், இதுலேருந்து 1/5 அப்படி வச்சுக்கலாமா. ஸோ 1/5 வெளியே காமன் எடுத்துருங்க. 1/5 s divided by s square plus 4 ப்ளஸ் என்ன செய்கிறேன், இங்கே ப்ளஸ் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்ம் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன், இந்த மாதிரி இருக்குது. ஸோ a ப்ளஸ் b டிவைடட் பை c அப்படின்னு இருக்குது. என்ன செய்ய போகிறேன், a பை c ப்ளஸ் b பை c அப்படின்னு எழுத போகிறேன், ரைட்டா. ஓகே, ஸோ அதாவது இது a, இது b, இது கீழே இருக்க டேர்ம் c அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா. ஸோ அப்போ என்ன வரும், s டிவைடட் பை s ப்ளஸ் 4, இங்கே வந்து என்னது 1/5 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ இப்போ இந்த என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம், இன்வர்ஸ் எடுத்துடலாம். இப்போ இந்த டேர்மு கரஸ்பாண்டிங் வந்து என்னது, 1 டிவைடட் பை s ப்ளஸ் 1ன்றது என்ன அர்த்தம், e பவர் மைனஸ் t. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் முன்னாடி விட்டுறாதீங்க, 1/5ன்னு போட்டுக்கோங்க. இந்த டேர்ம் வந்து என்னது, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, -1/5 அப்படின்றத வச்சுக்கோங்க. s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு இருக்குது. அப்போ s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு பார்த்தாலே நமக்கு என்ன எழுத தெரியணும், cos 2tன்னு எழுத தெரியணும். ஓகேவா, s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்.
அதே மாதிரி இதை பார்த்தோன்னே எப்படின்னு எழுத தெரியணும் 1/5 காமனாக வச்சுக்கோங்க. இந்த சைடு எழுதுறேன் 1/5 காமனாக வச்சுக்கோங்க. இது அப்போ என்ன செஞ்சுக்கலாம், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும், கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1/10 அப்படின்னு வரும். இது வந்து என்னது ஒமேகா டிவைடட் பை s² + ஒமேகான்னு இருக்குது. அப்போ என்ன வரும் 1/10. இந்த 10ன்றது எதில் வந்திருக்கு 5 × 2. அப்போ sin 2t ரைட்டா. வாட் இஸ் த டோட்டல் ஆன்சர்? டோட்டல் ஆன்சர் அந்த இங்கே எழுதுகிறேன். ஸோ 1/5 e power minus t plus minus 1/5 e power cos 2t plus 1/10 sin 2t. புரிஞ்சுதா? புரிஞ்சுருக்கணும் பாருங்க. இதான் ஆன்சர். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 ப்ராப்ளம்ஸ் சூஸ் பண்ணதில் எல்லா ப்ராப்ளமே கொஞ்சம் கஷ்டமாக வர்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய நியூமெரிக்கல் செஞ்சு பார்க்குற மாதிரி வர மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு டிஎன்இபியில் கேட்டாங்கன்னா இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வருமா அப்படின்னு பார்த்தா வி டோன்ட் நோ. ஓகேவா? இந்த தடவை கொஸ்டினும் வேறு ஆள் தான் செட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த மாதிரி வரும் அப்படின்றது தெரியாது. பட் இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இங்கே யூஸ் ஆகாட்டாலும் கேல்குலஸில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இவ்வளோ பெருசாக கேட்பாங்களா, இந்த வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அர்த்தம் இல்லாமல் அதை செய்யலை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு இன்ஜினியருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்தது 8th ப்ராப்ளம் பாருங்கள். 8th ப்ராப்ளத்தில் லெட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t is equal to f of s ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது 2018 TNEB லாஸ்ட் டைம் நடந்த TNEBயில் கேட்ட கொஸ்டின் இது. இப்போ நமக்கு என்ன தெரியும், f of tக்கு f of s அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இது வந்து பாருங்கள், இது வந்து என்னது டைம் ஸ்கேலிங்கான ஃபார்முலா வந்து என்னது, ஆர் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது, f of at இருந்துச்சு அப்படின்னா f of என்ன செய்யணும் 1/a f of s க்கு பதிலாக என்ன செய்யணும் s/a அப்படின்றத போடணும். ரைட்டா? அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல. அப்போ அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன்சர் க்கு பதிலாக என்ன செய்யணும் s/a இருக்கணும். பட் என்ன வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆப்ஷன் கிடையாது, ஆன்சர் கிடையாது. செகண்ட் வந்து பாருங்கள் t + a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. t + a அப்படின்னா என்னது, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவல் டு வரும். t + a அப்படின்றது என்னது டைம் ஷிஃப்டிங் ஃபார்முலா பாருங்கள். டைம் ஷிஃப்டிங்கிறது இங்கே வரும். f of t minus a u of t minus a இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், f of s e power minus as இருக்கணும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கேயும் மைனஸ் இருக்கணும். பட் அப்படியா இருக்குது இங்கே ஆன்சரில் பாருங்கள். ஸோ என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், இங்கேயும் ப்ளஸ்ன்னு இருந்திருக்கணும். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். ரைட்டா? அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கா, இங்கே ஈக்குவல் டு. ஓகே? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது e power minus as into f of s. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, ஈக்குவல். ஓகே? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஓகேவா? புரிஞ்சுதா? இது ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி தான் நமக்கு டிஎன்இபியில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே? ஈவன் 1 கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே வந்து நமக்கு அதில் வந்து மார்க் வரும். அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் ஆஃப் sin t டிவைடட் பை t dt ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. லாப்லாஸ் அப்படின்னா எதுவுமே கேட்கல. இது கேட் 2007ல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சிஇன்னு போட்டிருக்காங்க. சிஇ மேபி சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் சிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் மேபி சிவில் இன்ஜினியரிங். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து sin t டிவைடட் பை tக்கு வந்து என்ன செய்யணும், இன்டகிரேஷன் எடுக்கணும். இன்டகிரேஷன் லிமிட் வந்து 0 to t. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். இந்த வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஆன்சர் ஃபைனலாக 5/2 அப்படின்னு வரும். இந்த வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எப்படி இன்டகிரேஷனில் கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும், sin t இதுக்கு லாப்லாஸ் எடுத்தால் என்ன வரும் அப்படின்றது தெரியும். sin tக்கு லாப்லாஸ் எடுத்தால் என்ன வரும், 1/s² + 1 அப்படின்றது தெரியும் இல்லையா? ஓகே. அப்போது sin tக்கு 1/s² + 1 அப்படின்னா sin t டிவைடட் பை tக்கு ஆன்சர் என்ன வரும், 1/t அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், 1/t அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் f of t டிவைடட் பை tக்கு என்ன வரும், f of s இன்டகிரேஷன் s to infinity அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி இன்டகிரேஷன். ரைட்டா? அப்போ என்ன வரும், இதை நான் 1 டைம் இன்டகிரேட் பண்ணணும். இதை இந்த டேர்மை 1 டைம் நான் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு என்ன தெரியணும், 1/x² + 1 dx. இதை இன்டகிரேட் பண்ணால் வந்து என்னது, tan inverse of x. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே? அதே மாதிரி 1/1 - x² அப்படின்ற இதை இன்டகிரேட் பண்ணால் என்னது, இதை இன்டகிரேட் பண்ணால் என்னது, sin inverse of x அப்படின்னு வரும். ரைட்டா? ஓகே? ஆக்சுவலாக இங்கே a அப்படின்ற டேர்ம் இருந்துச்சு, a² அப்படின்ற டேர்ம் இருந்துச்சுன்னா sin inverse of x/a அப்படின்னு வரும்.
இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், லைக் ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகே, அப்படி இல்லைனா கேளுங்க, நான் திரும்ப ஒரு தடவை ஷேர் பண்ணுறேன். ஸோ sin t டிவைடட் பை t அப்போ என்ன வரும், tan inverse ஆஃப் s அப்படின்னு வரும். ஓகேவா, என்னது sin t டிவைடட் பை tக்கு வந்து என்னது tan inverse ஆஃப் s. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா லைக் ஒன் செகண்ட் இதை நான் இன்டெகிரேட் பண்ணணும்னா வந்து என்னது 1 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ds. இது இன்டெகிரேஷனோட வேல்யூ தான் வந்து என்னது tan inverse ஆஃப் x. ஓகே, இன்டெகிரேஷனோட லிமிட் வந்து என்னது s to infinity. ஸோ அப்போ என்ன செய்யலாம், s to infinity, இது s to infinity. அப்போ இன்ஃபினிட்டின்னு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், tan inverse ஆஃப் infinity மைனஸ் tan inverse ஆஃப் s அப்படின்னு வரும். tan inverse ஓட வேல்யூ வந்து என்னது, இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து எவ்வளவு, pi by 2. பிகாஸ் என்னது tan 0ஓட வேல்யூ எவ்வளவு, tan 0ஓட வேல்யூ 0, tan pi by 2ஓட வேல்யூ எவ்வளவு, இன்ஃபினிட்டி. அப்போ இந்த tan இன்ட்டு வரப்போ tan inverse ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ எவ்வளவு, pi by 2. அந்த pi by 2 தான் இங்கே போட்டிருக்கேன், மைனஸ் tan inverse ஆஃப் s அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ என்ன மீனிங்கு, லாப்லாஸ் ஆஃப் sin t டிவைடட் பை t ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, இந்த வேல்யூ. ஓகேவா, pi by 2 மைனஸ் tan inverse ஆஃப் s. பட் நமக்கு என்ன தெரியும், இப்போ லாப்லாஸோட பேசிக் டெஃபினேஷன் படி என்னன்னு தெரியும், sin t டிவைடட் பை t அப்படின்றதோட லாப்லாஸ் அப்படின்றது என்னது, இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to infinity e பவர் மைனஸ் st இன்ட்டு அந்த f of t தான் வந்து என்னது, அந்த f of t அப்படின்ற ஃபங்க்ஷனோட லாப்லாஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதை தான் நான் என்னென்னு செஞ்சுக்கிறேன், f of t அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ அந்த f of t அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் லாப்லாஸ் எடுக்கிறேன். ரைட்டா, அப்போ லாப்லாஸ் எடுத்தால் என்ன வரும், e பவர் மைனஸ் st இன்ட்டு இந்த f of t இன்ட்டு dt. ஓகேவா, இது வந்து என்னது 0 to infinity. இப்போ இந்த இன்டெகிரேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து என்னது s to infinity இருக்குது, இங்கே வந்து என்னது 0 to infinity அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கிற போகிறேன். ஓகேவா, இப்போ எஸ்ஸோட வேல்யூவை நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு என்ன கிடச்சிரும், இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to infinity e பவர் 0 sin t டிவைடட் பை t இன்ட்டு dt. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், இப்போ பாருங்கள் இந்த இன்டெகிரேஷன் சேமாக இருக்கா, இந்த இன்டெகிரேஷன் சேமாக இருக்கா. அப்போ என்ன மீனிங்கு, s is equal to 0 அப்படின்றத போட்டோம். அப்போ s is equal to இங்கே 0ன்னு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் எவ்வளவு, pi by 2. புரிஞ்சதா எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றது. ஓகேவா, ரைட். அடுத்த ப்ராப்ளம், இந்த ஃபைனல் ப்ராப்ளம், 10th ப்ராப்ளம். லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3s plus 1 divided by s square plus 4s square plus k minus 3 into s அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இஃப் லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டியோட வேல்யூ என்ன 1 அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா, இது வந்து என்னது, இது என்னோட எஃப் ஆஃப் எஸ். இது வந்து என்னது, இதை பார்த்தோன்னே டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்றது என்னது ஃபைனல் வேல்யூ. அப்போ நான் எஃப் ஆஃப் டி கண்டுபிடிக்கணுமா, தேவையில்லை. பிகாஸ் ஃபைனல் வேல்யூ தியரத்தோட ஆர் இனிஷியல் வேல்யூ தியரத்தோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வந்து என்னது, எஃப் ஆஃப் டியோட வேல்யூவை நான் எஃப் ஆஃப் எஸ்லேருந்தே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ நமக்கு என்னது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி, இது வந்து டைம் டொமைனில் இஸ் ஈக்குவல் டு என்னது, லிமிட் s டென்ஸ் டு 0. இங்கே இன்ஃபினிட்டின்னு இருந்தால் இங்கே 0ன்னு இருக்கும், s இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ். ரைட்டாக, இந்த எஸ்ஸை விட்டுறாதீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக், நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும், s இன்ட்டு எஃப் ஆஃப் எஸோட வேல்யூ வந்து எவ்வளவு, 3s plus 1 divided by s square plus 4s square plus k minus 3 into s. ரைட்டா, இப்போ என்ன செய்யலாம், இது எல்லாத்துலேருந்து எஸ்ஸை காமன் எடுக்கலாமா, இதுலேருந்து s ஸ்கொயர்லேருந்து ஒரு s, 4s ஸ்கொயர்னு இருக்குது. 1 செகண்ட், இப்போ கொஸ்டினில் எஸ் கியூப் அப்படின்னு மாற்றிங்க. ஓகேவா, இது எஸ் கியூப். ஓகே, அப்போ என்ன செய்யலாம், இங்கே எஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போது எஸ் கியூப். ஓகே, ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், இது எல்லாத்துலேருந்து எஸ்ஸை காமன் எடுக்கலாமா, எஸ்ஸை காமன் எடுத்திங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த எஸ்ஸும் இது எஸ் ஸ்கொயர் ஆயிரும், இது எஸ் ஆயிரும், இந்த எஸ் இருக்காது. ஓகேவா, ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0. ஓகே, ஸோ அப்போ எஸ் டென்ஸ் டு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எஸ் டென்ஸ் டு 0னா இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். 1/k minus 3 is equal to, இந்த டேர்மோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, f of t is equal to 1. ஓகே, ஸோ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேயோட வேல்யூ எவ்வளவு, ஸோ அப்போ 1 is equal to k minus 3 அப்படின்னு வரும். ஸோ கேயோட வேல்யூ
is equal to 1 plus 3 is equal to 4. அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது 10th ப்ராப்ளம் வரைக்கும் முடிச்சாச்சு. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. ஓகே, தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட் வந்து இப்போ இந்த 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். தென் இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கிறப்போ வந்து என்னது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். இந்த ரெசிடியூ மெத்தடையும் கண்டுபிடிச்சிக்கோங்க, அதே மாதிரி அல்ஜிப்ரிக் மெத்தடையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் படிக்கிறப்போ அந்த ரெசிடியூ மெத்தட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மூவ் ஆயிடலாம். ரைட்டா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. Thank you so much.